புத்தி கேட்டு ஆத்திரத்துல என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரியாம அவர் செத்து போனோம், அவர் பணமா கிடக்கிறத பார்த்து ரசிக்கணும்னு நான் பேசுனேன். ஆனா அவரு என் சாவ தடுத்து என்னை காப்பாத்தி, அவர் மனுஷன் இல்லம்மா, அவர் இந்த தெய்வத்துக்கு சமம்மா. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். கையில கத்தியை எடுத்து ஆபரேஷனா பண்ணாரு? அதானே, வெறும் கந்த சஷ்டி கவசம் படிச்சதுக்கு எதுக்கு இம்புட்டு பில்டப்? சரி, இப்ப எதுக்கு வளவளன்னு பேச்சு? இதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு வேலை மெனக்கெட்டி என்னையும் அக்காவையும் இங்க வர சொன்னீங்க? பழசெல்லாம் மறந்துருங்கம்மா. நீங்கெல்லாம் உங்க புருஷன்களோட உங்க மாமனார் கூடயே வாழணும். உங்க மாமனார் ரொம்ப நல்லவரு. அவர் மனசு சங்கடப்படுத்தாதீங்க. கோவில்ல வச்சு தெய்வமா பார்க்க வேண்டியவரை கோர்ட்ல குற்றவாளியா பாத்துறாதீங்க. இன்னும் வேற ஏதாவது இருக்கா? அவ்வளவுதானா? நீங்க சொல்றத பார்த்தா குன்றத்தூர்ல இடம் வாங்கி அவருக்கு கோயிலே கட்ட சொல்வீங்க போல. தப்பே இல்லடி, அவருக்கு கோவில் கட்டினா தப்பே இல்ல. ஆனா உன் வம்சம் நல்லா இருக்கும். உங்க கால்ல விழுந்து கேட்டதாவே நடிச்சுக்கோங்க, சொத்து வேணாலும் பிரிச்சுக்கோங்க. ஆனா அவர் கண் பார்வையிலேயே ஒத்துமையா வாழுங்க. அவரை அவமானம் பண்ணி பேசின வேணாம், அவரை மிரட்டி பணிய வச்சு வீட்டை எழுதி வாங்கின வேணாம். இறக்கமே இல்லாத நான் சொல்றேன், அந்த தெய்வம் வருத்தப்பட்டா உங்களுக்கெல்லாம் வாழ்க்கையே இல்ல. இதுக்கு மேல நான் இங்க இருக்கவே மாட்டேன். என் புருஷனோட நான் செங்கல்பட்டுங்க போயிடுறேன். நீங்க எல்லாம் பழைய மாதிரி ஒன்னா இருக்கணும், இதுதான் என் ஆசை. இங்க பாருங்க, சொல்லிட்டீங்களே, புறப்படுங்க. அடுத்தவங்க புத்தி சொல்ற அளவுக்கு நாங்க ஒண்ணும் முட்டாள் இல்ல. புறப்படுங்க. மண்ணை வெட்ட எதை ஆயுதமா எடுக்கணும், மரத்தை வெட்ட எதை ஆயுதமா எடுக்கணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். புறப்படுங்க. உண்மை தெரிஞ்சு நான் எப்படி உடைஞ்சு நிக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் ஒரு நாள் நிப்பீங்க. என்ன கிரிஜா, சித்தி சுத்தமா புத்தி மாறி போயிட்டா? பைத்தியக்காரி பேச்ச பெருசு பண்ணாம வாக்கா. சித்தி பத்திரத்தை குடுத்துட்டேங்கிறாங்க, பத்திரமாத்து தங்கமா மாறிட்டேங்கிறாங்க. இவ அவங்கள பைத்தியங்கிறா, எனக்கு தான் இப்ப பைத்தியம் பிடிக்கிற மாதிரியே இருக்கு. சித்தி, இப்ப உடம்பு பரவாயில்லையா? அவர் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்னாரு, இப்ப எப்படி இருக்கு? வேலை வேலைக்கு மருந்து எடுத்துக்கோங்க, அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க, இயல்பா இருங்க. ரொம்ப கஷ்டமான வேலை எதுவும் பார்க்க கூடாது. நல்ல ஒரு பொண்ணை பார்த்து வேலைக்கு வச்சுக்கோங்க. நடந்ததையே நினைச்சு டென்ஷனா இருக்காதீங்க, புரியுதா? ஐயோ சித்தி, இப்பதானே சொன்னேன் நடந்ததை நினைச்சு அழக்கூடாதுன்னு, மறுபடியும் அழுவுறீங்களே. நான் மாரடைப்ப நினைச்சு அழுல துர்கா, மனசாட்சி இல்லாம நான் நடந்துகிட்டேன், அதை நினைச்சு அழுல துர்கா. ஐயோ சித்தி, நீயும் புருஷனும் எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க, அது நினைச்சாலும் துர்கா. ஐயோ சித்தி, நீங்க அழக்கூடாது. தப்பான என் கண்ணுக்கும் தப்பான என் புத்திக்கும் உங்க வயிறு நெஞ்சத்தை புரிஞ்சுக்காம போயிட்டேன்னு நான் நினைச்சாலும் துர்கா. ஐயோ சித்தி, இப்ப நீங்க அழக்கூடாது, அழாதீங்க. எவ்வளவு கொடுமை, எவ்வளவு கேவலமான பேச்சு, எப்படி எல்லாம் கொடூரமா சிந்திச்சிருக்கேன். இதெல்லாம் நினைச்சு பார்த்தா என்ன எனக்கு பிடிக்கல. ஐயோ சித்தி, இதுக்கு நான் சித்தி, இப்ப நீங்க இந்த பதில அழக்கூடாது.
நீங்க வாங்க சித்தி. நீங்க வாங்க வாங்க சித்தி, நீங்க சொன்ன கேளுங்க. வாங்க இப்படி கொஞ்ச நேரம் இப்படி வந்து உட்காருங்க. அழாதீங்க சித்தி, கொஞ்ச நேரம் உட்காருங்க. உட்காருங்க. இப்ப எதுக்கு இந்த துக்கமும் துயரமும்? உன் புருஷன் போட்ட உயிர் பிச்சைக்கு அப்புறம் நான் நல்லா திரும்பிட்டேன் துர்கா. நான் பழைய நாராயணி இல்ல துர்கா. அது உண்மைன்னு உங்க கண்ணீரே சொல்லுது. வேற என்ன பிரச்சனை? இப்ப எதுக்கு அழுறீங்க? நான் உங்ககிட்ட இருந்து குறுக்க வழியில தட்டி பறிச்ச அந்த வீட்டை திரும்ப வாங்கிக்கணும் துர்கா. நான் சித்தப்பாவோட செங்கல்பட்டுக்கே போறதா இருக்கேன். இந்த சாவியை வாங்கிக்க துர்கா. மன்னிக்கணும் சித்தி, இது அவர் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் இதுல தலையிட முடியாது. துர்கா சொன்னா அவர் கேட்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அது அவர் என் மேல வச்சிருக்கிற மரியாதை. நான் இதை வாங்கினேன்னா என் மரியாதை போயிடும். வாங்கலன்னா என் உயிர் போயிடும். பரவாயில்லையா? ஆமா துர்கா, அந்த வீட்டுல நான் இருந்தா மறுபடியும் மாரடி போந்துரும். ஐயோ, நல்லவங்களை சித்திரவதை பண்ணவே, நல்லவங்களை ஏமாத்தி இந்த வீட்டை வாங்கணுமேன்ற நினைப்பிலேயே நான் செத்து போயிடுறேன் துர்கா. ஐயோ சித்தி. பரவாயில்லையா துர்கா? சொல்லு துர்கா, இந்த நாராயணி நல்ல மன நிம்மதியோட செங்கல்பட்டுக்கு போணுமா இல்ல செத்து போணுமா? நான் நல்லா இருக்கணும் தான் நீ நினைப்ப. ஐயோ சித்தி. துர்கா, நீ இருக்கிற இடம் சுபிக்ஷமா இருக்கும். அது நல்லவங்க வாழ வேண்டிய இடம். நீ நல்லவுமா, நீ நல்லாவே இருப்ப. என்ன? நான் புறப்படுறேன். சித்தி. சித்தி. வசந்த், டேய் வசந்த், டேய் ஊர்றா. எப்ப பார்த்தாலும் இதே படம் பார்த்துட்டு உட்காந்து. ஏண்டா தீபக்க போன் பண்ணி வர வச்சு நம்ம குடும்ப மேட்டர்லாம் பேசணும் உட்காந்து இருக்க. நீ ஏன்டா இந்த மாதிரி பண்ற? நீ சும்மா இருன, அவனையே இங்க வர வைக்கணும். தீபக்கு வட 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 வட, உனக்கு 100 ஆயுசு. இப்பதான் உனக்கு போன் பண்ணி வர வச்சு நம்ம குடும்ப மேட்டர் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்த, நீயே வந்துட்ட. எதுக்கு நீ 100 ஆயுசு இருந்து அவமானப்படுறதுக்கா? சாரி வசந்த் அண்ணே. அப்பா பத்தி அந்த ஒரு வார்த்தை பத்தி பேசுறா. அப்பா பத்தி அந்த மாதிரி பேசாத. அண்ணா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு கேக்குறேன்ல. டேய் வசந்த், யார் அவன்? நம்ம தம்பிடா. அவன் நம்மள அடிக்கிறதுக்கு உரிமை இல்லையா என்ன? பாரா, நம்ம 3 பேரும் ஒத்துமையா இருந்தாதான் நமக்கு நல்லது. நமக்குள்ள எந்த தகராறு கூடாது. தயவுசெய்து பேசாம இருங்க. தம்பி தீபக்கு, நேத்து நம்ம சித்திய பார்த்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சித்தி திருந்துட்டாலாம். அதே மாதிரி நம்மளும் திருந்தி அப்பாவோட சேர்ந்து வாழணுமா. ஆனா ஒண்ணு, சித்தி சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தெரியுமா? சொத்த மதம் தனித்தனியா பிரிச்சுக்கணுமா. ஆனா அப்பாவோட சேர்ந்து வாழணும்னு சொன்னாங்க பாரு, அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சொல்லு தீபக்கு, இப்ப என்ன பண்ணலாம்? நான் துரத்தன மீராவுக்கு அப்பா அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்காருண்ணே. டேய், நீ வந்தவனே கேட்கணும்னு நினைச்சேன். உங்க 2 பேரும் முறப்புல நான் மறந்துட்டேன். நீ போன்னு சொன்னதும் மீரா பொட்டியை தூட்டி கிளம்பிட்டாளா? போலனா விட்டுருவேனா? கொன்னு போட்டிருப்பேன். ஐயோ, ஏன் கூட பொய் வாழ்க்கை நடத்திருக்காவ. இதுக்கு மேல அவ கூட வாழ்ந்தா எனக்கு தான் கேவலம், ஏன் கௌரவம் தான் சத்துப்போம். அது தெரிஞ்சும் அப்பா அந்த மீராக்கு அடிக்கலம் கொடுத்துருக்காருன்னா அவருக்கு நம்ம 3 பேரும் தேவையில்லைன்னு தானே அர்த்தம். அவர் நினைச்சா போதுமா? நான் மீராவை நிம்மதியா வாழ விட்டுருவேனா? வேற என்னடா பண்ண போற? ஆனா சித்தி சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் பழைய மாதிரி சேர்ந்து ஒன்னா வாழலாம்னு தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க? எங்களை விடுறா. நீ எப்படா மீராவோட சேர்ந்து வாழ போற? என்ன தம்பி,
அவர் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாம வில்லன் மாதிரி சிரிக்கிற. சரி, நான் ஒன்னு சொல்றேன். நான் உங்க எல்லாரும் சார்பா அப்பா கிட்ட ஒரு டீல் பேசலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு அனுமதி தருவீங்களா? டேய், என்னடா கேள்வி இது? நீ எனக்கு துரோகமா பண்ண போற? போ, அப்பா கிட்ட என்ன டீல் வேணாலும் பேசு போ. ஆனா வசந்தன் ஒண்ணுமே பேச மாட்டாரு. டேய், தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு நினைக்கிறவன்னா எங்க தளபதி என்ன வேணாலும் பேசிட்டு வர போடா. தேங்க்ஸ்ண்ணே. அண்ணா வரேண்ணே. போ. வரேன் நீ. ம். தம்பி ரொம்ப உற்சாகமா போறான். திரும்பி வரும்போது சொத்தோட வர போறான் பாரு. அது என்னங்க காஃபி? மீரா எங்க? டாக்டர் செக்கப்க்கு போயிருக்கா. தனியாவை அனுப்பியிருக்க, கூட நீ போயிருக்கலாம்ல. நானும் எவ்வளவோ சொன்னேங்க, எங்க கேக்குறா? நான் யாருக்கும் தொந்தரவு தர விரும்பலன்னு தத்துவம் பேசுறா. நல்ல பொண்ணு. உள்ள வா தீபக். உங்க முகத்தையே நான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா வேற வழியெல்லாம் வர வேண்டியதாச்சு. நீர் அடிச்சு நீர் விலகாது தீபக். காலம் எல்லா கண்களையும் சில நேரத்துல கட்டி போட்டுரும். அப்பதான் நம்ம பார்வையும் பாதையும் தப்பு தப்பா போயிடும். இப்ப நீ திரும்பி வந்திருக்க, கூடிய சீக்கிரமே நீ திருந்தியும் வருவ. இந்த அப்பாக்காக இல்லைனாலும் உன்னை அப்பான்னு கூப்பிட போற உயிருக்காகவாவது நீ திரும்பி திருந்தி வருவ. நான் இங்க தேவையானது மட்டும்தான் பேச வந்திருக்கேன். பேசலாமா? தாராளமா பேசலாம். உங்களால உயிர் பிழைச்ச உங்க சித்தப்பா மனைவி நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க. நாங்களும் ஒன்னா சேர்ந்து தான் வாழணும்னு நினைக்கிறோம். நாங்களும்னா அந்த நாங்களும்ல மிஸ்டர் பிரேம்குமாரும் மிஸ்டர் வசந்தகுமாரும் இருக்காங்களா? இருக்காங்க. ஓ, கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷமான விழா எப்போ நடக்க போகுது? கூடி சீக்கிரம் உங்க 3 பிள்ளைகளும் நாம இருந்த அதே வீட்டுல உங்க கண்ணு முன்னாடி சேர்ந்து வாழ போறோம். ஆனா அதுக்கு 2 கண்டிஷன்ஸ் இருக்கு. ஒண்ணு, நாங்க உங்க கூட ஒன்னா இருந்தாலும் நீங்க சொத்தை தனித்தனியா பிரிச்சு தரணும். இந்த யோசனை ஏற்கனவே எனக்குள்ள இருக்கிறது தான். இந்த கண்டிஷன் ஓகே. ரெண்டாவது சொல்றேன். இப்ப உங்களுக்கு மனைவியா இருக்கிற இவங்களும் எப்போ எனக்கு மனைவியா இருந்த அந்த மீராவும் நம்ம கூட இருக்கக்கூடாது. அவங்க யாராவோ நம்ம யாராவோ இருக்கணும். இதுக்கு நீங்க ஓகே சொன்னா உங்க 3 பிள்ளைகளும் அதே பாசத்தோட அதே மரியாதையோட உங்க கூட இருப்பாங்க. என்ன சொல்றீங்க?
சாமிக்கு வைக்கிறதுக்கு பூவை மட்டும்தான் பறிக்கணும். ஆர்வ கோளாறுல அந்த பூச்செடியையே மொத்தமா புடுங்கி எடுத்துடக்கூடாது. உங்க கூட சேர்ந்து வாழறதுக்காக ஒரு கர்ப்பவதியையும் என் தாலிய கழுத்துல வாங்கினவளையும் நெருப்புல தள்ளிட்டு வரணுமா? நான் செத்தாலும் சாவேனே தவிர நீ கேட்கறத நான் பண்ண மாட்டேன். போ போ வெளியே. அப்பா எடுத்தோம் கவுதோன்னு இப்பயே பதில் சொல்லுவானா? நல்லா நிதானமா பொறுமையா யோசிச்சு பதில் சொல்லுங்க. சீ! வாயம் மூடுறா. நெருப்புல விழறதுக்கு எதுக்குடா நிதானம்? போன வாழ்க்கை வாழ்றதுக்கு எதுக்கு பொறுமை? என் மனைவி துர்காவும் என் மருமக மீராவும் இல்லாத வாழ்க்கைய என்னால வாழ முடியாது. அவங்களோட சேர்ந்து வாழ என் சொத்தை பிரிச்சு என்னடா, என் உயிரியை பிரிச்சு நான் கொடுத்துருவேன். என்ன சொன்ன? என் முகத்தை பார்க்கறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா? இப்போ நான் சொல்றேன், உன் முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. போ. அப்பா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. போடா. என்ன பேச்சு பேசுறான்? இப்ப குழந்தைய சுமந்துட்டு இருக்கிற அந்த அப்பாவி பொண்ணை நான் வெளியே துரத்தணுமா? இவனை நல்ல பையன் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு கெட்டு எண்ணத்தோட இருக்கானே. நான் செத்தாலும் இந்த ஈன காரியத்தை பண்ணுவேனா? Never. இப்படி ஒரு காரியத்தை நான் செய்யவே மாட்டேன். தீபக், ஏண்டா தீபக், உன் மனசுல என்ன பெரிய மைசூர் மகாராஜாங்க நினைப்பா? நாங்க என்ன வேண்டாதவங்களாடா? வாசல்ல வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிடல. மானம் கட்டி நாங்களா உள்ள வந்தா உட்காருன்னு ஒரு வார்த்தை சொல்ல. ஏன்டா இப்படி எல்லாம் நடந்துக்கிற? எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு.
அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன். எனக்கு அந்த சந்தேகம் வந்திருக்கு. இல்லைன்னா நல்ல மனைவியை தப்பா பாப்பியா? இத பாருடா, நீ வீட்டை விட்டு துரத்தினது வெறும் மனைவி மட்டும் இல்ல, ஒரு உயிரை சுமக்கிற கர்ப்பிணி ஸ்திரீய. பெண் பாவம் ரொம்ப பொல்லாதுடா. மனசை மாத்தி மன்னிப்பு கட்டுவா, நல்லா இருப்ப. நீங்க 2 பேரும் செங்கல்பட்டு போறதா சொன்னீங்களே, போலியா?